தமிழ்நாட்டில் தனிப்பெரும் சமுதாயம் இன்னைக்கு படிப்பறிவு இல்லை, குடிசையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, கூலி வேலை செய்து கொண்டிருக்கிறது, விவசாயம் செய்து கொண்டிருக்கிறது, எந்த தொழிலும் கிடையாது. இந்த சமுதாயத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சிகள் எல்லாம் வெறும் வாக்கு வங்கிகளாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஓட் பேங்க், அவ்வளவுதான். உங்களை எப்படி பாக்குறாங்க? ஓட்டு பேங்க், அவ்வளவுதான். தேர்தல் நேரம் வந்தா உங்களை பயன்படுத்துவாங்க, தேர்தல் முடிஞ்சா முடிஞ்சு போச்சு. அதே போன்று மற்ற சமுதாயங்களும் உங்களை எப்படி பயன்படுத்துகிறாங்க தெரியல. எங்கேயாவது பிரச்சனை வந்ததுன்னா உடனே ஓடி வருவாங்க. ஐயோ நீங்க தாங்க, வாங்க நீங்க தாங்க. நம்மளும் போவோம், பிரச்சனை இல்லை, தீர்த்து வைப்போம். 10, 20, 30, 50 கேஸ் வாங்குவோம். அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு. தேர்தல் வந்ததுன்னா டாடா பை பை. இதான் நம்முடைய காலகாலமா நடந்துட்டு இருக்குது இல்லை. அதனால இன்றைக்கு இந்த கூட்டம், நாம் கூடிய கூட்டம், நம்முடைய உரிமைகளுக்காக நாம் இங்கே கூடியிருக்கின்றோம். எங்களுக்கு படிப்பு வேண்டும், எங்களுக்கு வேலை வேண்டும், எங்களுக்கு வாழ்வாதாரம் வேண்டும், நாங்கள் சுயமரியாதையோடு வாழ வேண்டும். அந்த நோக்கத்திற்காகத்தான் இங்கே லட்சக்கணக்கான என் சொந்தங்கள் இங்கே கூடியிருக்கின்றோம். ஏதோ சும்மா இங்க வந்தோமா கூட்டமா இந்த தேர்தலுக்காகவோ கூட்டணிக்காகவோ அரசியலுக்காக நம்ம கூடல. இங்க நாம் உரிமைகளுக்காக நாம் கூடியிருக்கின்றோம்.